அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்ல. அரசியல்வாதியா இருக்கிறவங்க நடிக்க வருவாங்க, நடிக்க இருந்தவங்க அரசியலுக்கு வருவாங்க. இப்போ இங்க தமிழகத்துல அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. எல்லா துறையிலயும் நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்றாங்க, அரசியல் பண்ணிட்டே நடிக்கவும் செய்யறாங்க. இது நான் சொல்லணுங்கிறது இல்ல. ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நடிகர்களா இருக்கும் போது அரசியல்வாதிகள் பல பிரச்சனைகள் வந்து இந்த நடிகர்கள் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் கேட்டு நீங்க பயங்கரமா ஷாக் ஆக போறீங்க. இப்படி எல்லாம் ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு கேட்டு நீங்க வந்து ஷாக் ஆக போறீங்க. சோ அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்ல. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நட்சத்திர ஜன்னல். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா ரஜினிகாந்த் வெர்சஸ் எம்ஜிஆர். ஆக்சுவலி இவங்களோட நிறைய போட்டோஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பாண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே இருந்திருக்குங்க. ஆக்சுவலி ரஜினிகாந்தோட லதா அப்படிங்கிற இந்த நடிகை வந்து நடிச்சிருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா ரஜினிகாந்த் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் உலா வந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் என்னன்னா லதாவை வந்து அவங்க கண்ட்ரோல வச்சிருந்தாரு. லைக் எப்படின்னா தன்னுடைய பொண்ணு மாதிரி தன்னோட வீட்டுல வச்சு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா லதாவை சொல்லிட்டு தான் விட்டு போனாங்க. அப்படி இருக்கிறப்ப ரஜினிகாந்த் இப்படி எல்லாம் மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமாபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ரஜினிகாந்தை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ வரைக்கும் உலா வருது. இது உண்மையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே வெகு காலம் ஆகும். ஏன்னா எம்ஜிஆரோட அசிஸ்டன்ட் அண்ட் பல ஆர்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னும் பழம்பெரு நடிகைகள் இது ஆமா ரஜினிகாந்தை போட்டு அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அந்த காலத்து மக்கள் இது உண்மைனே நம்பினாங்க. சோ இந்த இன்சிடென்ட் நிஜமாவே நடந்திருக்குமா? அடுத்த நிமிஷம் நம்ம பார்க்க போறது கேப்டன் வெர்சஸ் கருணாநிதி. ஆக்சுவலி கேப்டன் அவர்கள் வந்து அழகான ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டியிருந்தாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா பக்கத்திலே டிஎம்கே ஆபீஸ் இருந்தனால ஏதோ ஒரு விஷயத்தினால அதை இடிச்சு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப கேப்டன் வந்து சொல்லியிருந்தாரு. சோ அதை இடிச்சு தள்ளின உடனே அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா, ஓ நாங்க வளர்ந்தா உனக்கு பிடிக்காதா, நானே கட்சி தொடங்கி நானே வரேன் கட்சிக்கு அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் தேமுதிக. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் சிஎம் சீட்ல உட்கார முடியலனாலும் திமுகவோட எந்த இடத்துலயுமே கூட்டணியே இல்ல. கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவோட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க. பட் அதுலயும் வந்து பெருசா ஒரு உயரத்தை அவரால் காண முடியல அப்படின் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அவரோட கர்ஜிக்கிற அந்த குரல் வந்து எல்லாரும் மிஸ் பண்றாங்க. சோ இந்த மாஸ் மூமெண்ட் என்னைக்குமே மறக்க முடியாது. ஒரு மண்டபம் இடிச்சதுக்காக கட்சியெல்லாம் ஆரம்பிப்பாரா அப்படின்னு கேட்டவங்க, இந்த மாதிரி ஒரு ஆளு இதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம். சோ இந்த மாதிரி ஒரு மதுரை சிங்கத்தை நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் நம்ம யார் பார்க்க போறோம்னா வடிவேலு விசஸ் விஜயகாந்த். என்ன விஜயகாந்த் சொல்ற ரெண்டு பேரும் நடிகர்கள் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் தான் கட்சி தொடங்கியாச்சே. ஆக்சுவலி வடிவேலும் விஜயகாந்தும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா வடிவேலுக்கு பல பட வாய்ப்புகள் கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள் தான். பின்னாடி கொடை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு சீன்ல வந்தப்ப இயக்குனர் கிட்ட தனியா பேசி இந்த பையனை ஃபுல்லாவே கொடை பிடிக்க வைக்கிற மாதிரியே வைங்க, இவனுக்கு ஏதாவது ஒரு சீன் வைங்க, இவனும் வளரணும்ல அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் தாண்டி விஜயகாந்தோட பல படங்களில இவர் காமெடி ரோல்லயும் நடிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒண்ணு விஜயகாந்த் பத்தி வடிவேல் தப்பா சொன்னதுனாலையும் விஜயகாந்த் ஆளுங்க போட்டு அடிச்சிட்டதாலையும் ஒரு பல நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வடிவேல் திமுகக்காக பல பிரச்சாரங்கள்ல கேப்டனை பத்தி ரொம்ப தவறுதலா பேசுனது இப்ப வரைக்கும் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா வடிவேலை என்னைக்குமே இந்த தமிழக மக்கள் மதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வடிவேல் வந்து கொஞ்ச நாள் நடிக்காம ரொம்ப பேண்ட்லயே இருந்தார். அப்ப இவரை மீம் போட்டு வாழ வச்சுட்டு இருந்தாங்க. வடிவேல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்பேக் எல்லாம் வந்து ஒரு காலத்துல போட்டுட்டு இருந்தாங்க. ஏன் நேசமணியை கூட ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவருடைய பின்பக்கம், அதாவது பல காமெடி ஆக்டர்ஸ் வடிவேலோட உண்மையான முகத்தை சொன்னதுக்கு அப்புறம் கேப்டனை இவ்வளவு கீழ்த்தனமா பேச இந்த வடிவேலை என்னைக்குமே ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்லி வந்த வழியை அமுச்சு விட்டாங்க. சோ இந்த இன்சிடென்ட்டை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் நம்ம பார்க்க போறது விஜய் வெர்சஸ் ஜெயலலிதா. விஜய் கட்சி ஆரம்பிச்ச முக்கியமான காரணம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவா ரிலீஸ்க்கு முன்னாடி அதிமுக ஒரு பெரிய வெற்றியை வந்து சந்திச்சாங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்கறதுக்காக சந்திரசேகர் அவர்களே வந்து ஜெயலலிதா அம்மாவோட ஆபீஸ் போயிட்டு இந்த மாதிரி விஜயோட ரசிகர் மன்றத்துல இருக்கிற ஒரு சில பேரும் உங்க ஓட்டுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னப்ப அப்ப ஜெயலலிதா அம்மா ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரசிகர் மன்றங்கள் அதுக்கு உண்டான வேனை எல்லாமே ரெடி பண்ணி ஜெயலலிதா அம்மாக்காக ஓட்டு கேட்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வின் பண்ணதுக்கு அப்புறம் சந்திரசேகர் என்ன தெரியுமா பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஜெயலலிதா வின் பண்ண காரணமே விஜய் தான், விஜயோட ரசிகர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ஜெயலலிதா அம்மா கிட்டத்தட்ட 3 கோடி வாக்குகள் வாங்கியிருந்தாங்க.
இவங்க வந்து தனியா 50,000 வாக்குகள் கூட வாங்கல. ஆனா அதுக்கு முன்னாடியே சந்திரசேகர் இப்படி பேசுறதுனால ஜெயலலிதா அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. இன்னொன்னு எது அடிபட்டுச்சுன்னா, அந்த தலைவா டைட்டில் வந்து டைம் டு லீட் அப்படிங்கிற மாதிரி கீழே போட்டோன்னே யாருக்கு யார் தலைவா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா பயங்கரமா பிரச்சனை பண்ணதாகவும் அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருந்ததே வந்து அதுதான் ரீசன். அதுக்கப்புறம் விஜய் அவர்களும் சந்திரசேகர் அவர்களும் தனியா போயிட்டு ஜெயலலிதா அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் தனியா மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு வீடியோவே போட்டிருந்தாங்க. சோ இப்படி இருந்த தளபதி தான் பாத்தீங்கன்னா பயங்கர கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சினிமா 100வது விழாவில் விஜயை கூப்பிட்டு வந்துட்டு பின்னாடி உட்கார வச்சு இது போன்ற பல விஷயங்கள் விஜயை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருக்கு, பயங்கரமா அசிங்கப்படுத்திருக்காங்க விஜய. அதனாலதான் இன்னைக்கு வந்து விதை போட்டு இன்னைக்கு வந்து கட்சியை தொடங்கியிருக்காரு அப்படிங்கறதே உண்மை. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது அஜித் வெர்சஸ் கருணாநிதி. அதாவது கலைஞர் அவர்களுக்கு ஒரு பெருமையான ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினாங்க. அதுக்கு எல்லா நடிகர்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி யாருமே அங்க கம்பல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் மேடை ஏறின உடனே நல்லா தாங்க பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, நடிகர்களை வந்து வற்புறுத்தாதீங்க, எங்க நடிகர்களுக்கு அரசியல் வேண்டாம், நடிகர் வேற அரசியல் வேற அப்படின்னு சொன்னப்ப ரஜினிகாந்த் கலைஞர் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஆனா எழுந்து நின்று கை தட்டி இருப்பாரு. அந்த மாஸ் ஸ்பீச் இப்ப வரைக்கும் வந்து டிவில டெலிகாஸ்ட் ஆகலனால நிறைய பேர் அந்த போட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்செல்லாம் வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆனதுக்கு அப்புறம் என்னடா அஜித் அவர்கள் ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தப்பதான் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அஜித்தே தனியா போய் கலைஞர் கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் கிட்டத்தட்ட எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயுமே கலந்துக்கவே இல்லை. அப்புறம் கடைசியா நம்ம பார்த்தது எதுல, இந்த ரேசிங் ஈவெண்ட் தான். இப்ப அஜித் அவர்கள் பல இன்டர்வியூல பல ரேசிங் ஈவெண்ட்ல நம்ம பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த அஜித்தை நம்ம மறக்கவே முடியாது. சோ நீங்க கேட்ட இந்த கதைகள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் ஒரு சர்க்குலேட் ஆன ஒரு விஷயம் தான். சரி, இந்த கதைகள்ல ஐயோ இப்படி நடந்துச்சா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அந்த நபர் யாரு, அந்த நடிகர் யாரு, அந்த அரசியல்வாதி யாருன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.